ஐயோ என் நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஐயோ என் நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இப்படியே பிடிச்சி விளையாடி கொண்டு இருக்கிறான். வயிறு நல்லா வட இருக்கிற. ஓமுன்றானா இல்லைன்றானா. மம்மியும் கூப்பிட முடியாது, மம்மியும் வெளியே இருக்குது. ஐயா நல்ல நல்ல கொடூரமாக தான் இருக்கிறான் இன்றைக்கு. பையா இன்றைக்கு 10 தூரம் வர செய்வோமாடா மம்மி கிட்ட கேட்டு. இல்லை நீ ஒரு வழி, நீ ஒரு ஒரு முடிவில் தான் இருக்கிற. இன்றைக்கி நாங்கள் தட்டு வடை செய்ய போகிறோம். தட்டு வடை என்ன, வடையை தட்டி செய்கிறது. வடையை தட்டி செய்கிறது ஊரில் சொல்லுவீனா பருத்தித்துறை வடை. இப்போ எதுக்கு உங்களோட வாய்ஸ் நம்பியாரோட வாய்ஸ் வந்துட்டு போகுது? அது இடைக்கு வரும். எதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அவிச்சம்மா, பச்சைம்மா, மற்றது அரிசி மாவும் இதுக்கு கடலை மாவும் எடுத்து. எவ்வளோ எடுத்தீங்க? உளுந்து ஒரு சுண்டு 1.5 சுண்டு போட்டு திரிச்சு வச்சிருக்கிறேன். ஆட்டி ஆட்டியில் கிரைண்டரில் அரைச்சி வச்சிருக்கிறேன். ஆட்டி வச்சிருக்கீங்க. மற்றது கருவேப்பிலை, பெருஞ்சீரகம். எவ்வளோ பெருஞ்சீரகம் எல்லாம் கையாளம். பெருஞ்சீரகம், மற்றது உள்ளி திரிச்சு வச்சிருக்கேன். எவ்வளோ உள்ளி ஒரு போடு. மற்றது என்ன இது மிளகுத்தூள், மற்றது சீரகம், உப்பு. எவ்வளோன்னு சொன்னா தான் நான் போடைக்குள்ள சொல்லுவேன். ஓ இங்க அப்படி வரீங்களா? இது அவிச்சம்மா 1.5 சுண்டு, அது உள்ள போட்டு கொட்டிட்டீங்க. ஓகே. இது அவிக்காத பச்சைமா. அவிக்காதமா? பச்சைமா பச்சையாவே இல்லை, அதுவும் 1.5 சுண்டு தான் எடுத்து போட்டுட்டேன். நல்லா கலக்கி நீங்களும் போடுங்க. இது என் காது போச்சு. அடுத்தது அரிசி மாவும். இதுக்கு நறுவல் தெரிஞ்சு என்னென்ன இருக்குது உங்களுக்கு? அரிசி மாவும் கடலை மாவும். எவ்வளோ அது அரைச்சுண்டு அதையும் போடுறேன். அப்போ தான் கடிபடை நல்லா இருக்கு. இது முழுதையும் கலந்துட்டு இனி உப்பு போடும். உப்பு நீ போட்ட தப்பு. இப்போ எதுக்கு இவ்வளோ கேவலமான ரைமிங் நம்ம சொல்கிறீங்க? உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. உப்பு போடுறேன். உப்பு எவ்வளோ? அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன். இதை பார்த்து 1.5 டீஸ்பூன் மாதிரி தெரியுது. அல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவை பார்த்து போடணும். ப்ரெஷரை பார்த்து போடுங்க. இதை துருவினத்தையும் போடணும். மற்றது இதையும் போடணும். அப்படி போட்டு கொட்டும். முக்கியமாக மிளகாத்தூள் இருக்கு பார்த்தியா? மிளகாத்தூள் முக்கியமாக வேணும். ஏன்? அதுதான் உரைக்கிறது. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். ஓகே. இது போட்டு குழைக்க சரியா? இதை போட்டு குழைச்சிட்டு இந்த இதுக்கும் வடைக்கும் அவ்வளோ என்ன பெரிய டிஃப்ரெண்ட்? அதுக்கு உளுந்தும் வெங்காயம் போடுறது, இதுக்கு வெங்காயம் போடுறேன். ஓ சீரகத்தூளும் போடும். கொஞ்சம் சீரகத்தூள் போடுறேன். அது மிளகுத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன்னா கொஞ்சமாக தான் போட. குழச்சி போட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு தான் உப்பு போடுவேன் கூட. மற்றது இதில் சில பேர் முழுசாக போடுறத உளுந்த அங்கே கொஞ்சம் ஆட்டி போட்டேனாங்கன்னா இல்லைண்டா திரிஞ்ச இந்த பொறிஞ்சி வர மாட்டேது. இனி இது போட்டு தண்ணி விட்டு சுடு தண்ணி விட்டு
புட்டு குளிக்கிற மாதிரி குளிக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போகிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றி போட்டு இப்போ இந்த பிடிக்க முடியாமல் இந்த மா போடுறதுக்கு. நீங்கள் எவ்வளோ போடுறீங்க? நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்கள்? இதுக்கு அளவாக ஊற்றுவேன். புட்டு குளிக்கிற மாதிரி தெரியாதவே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு விட்டு குளிக்கும். தெரியும் நினையமாக எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் அளவால் எண்ணெயை விட்டுடுங்க. என்னென்னா பிடிக்கிறதுக்கு ரவுண்டாக பிடிச்சது நமத்தெல்லாம் வேணும். இதை விட்டுட்டு பிள்ளையும் கையில் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் தான் விட்டது. முதல்ல ஒட்டி இருந்தது என் கையில். அதுக்கு முக்குறீங்கள் குலைக்கணும் இல்லை இருக்கட்டும். எண்ணெயை ஊற்றி போட்டு சைட்டில் ரொட்டி மேக்கர் இருந்தால் ரொட்டி மேக்கரில் போட்டு சொட்டு சுட்டாக இருக்க அவிஞ்சு வரும். அதை டக்குன்னு சுடலை. இவ்வளோ நடதாக போச்சு. நல்லா இப்படி தப்பணும். அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து அங்கால் பக்கம் போடும். அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றணும். ஊற்றியாச்சா? எவ்வளோ எண்ணெய் விட்டீங்க? 1/2 லிட்டர். ரெண்டாக போடுறோம். அதனால கொஞ்சம் பக்கத்தில் இப்படி வச்சு நான் இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சூடை குறைக்க மாட்டீங்களா? உங்களோட சூடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியல. சரி, இதை எவ்வளோ நம்ம புரிகிறதுக்கு 10-15 நிமிஷம் ஒரு செட்டா? 10 நிமிஷம். அடுத்த உருண்டையாக பிடிச்சி இதில் போட்டு தப்பி அங்கால பக்கம் முடித்து வச்சுருக்குறாங்க. இதெல்லவா ஒர்க் இடமி? இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. தட்டை வடை முடிஞ்சுது. கத்தித்துறை வடை தட்டை வடை முடிஞ்சுது. ஓகே, நீ சாப்பிட வேண்டிய. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.